இப்போ மணி ப்ரோ என்ன சொல்ல போறாங்கன்னா எதுலேருந்து ப்ரோ அப்கிரேட் ஆயிருக்கீங்க? ப்ரோ நான் S9 Plus ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன், இடையில வந்து 11 Pro யூஸ் பண்ணேன், ஸோ நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணேன், ஸோ ஃபைனலாக வந்து 12R யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கிள் சார்ஜில் 2 டேஸை கிராஸ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய சாதனை தான். ஸோ இந்த மாடலில் வந்து டிஸ்பிளேக்கும் ஃப்ரேமுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கிறது வந்து ஒரு டிராபேக் தான், காமன் டிராபேக்ஸ் தான். இது வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த TUV சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால எனக்கு ஐ இஷ்யூஸ் பெருசாக இல்லை. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ப்ரோ. இப்போ இதுலயே நீங்க ஆக்சிஜன் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்புக்குமே நம்ம வால்யூம் தனியா கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆமா ப்ரோ, ஒரு ஆப்புக்குமே வால்யூம் கஸ்டமைஸ். அது சைனாக்காரங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. இதுல சாம்சங்ல பாத்தீங்கன்னா நீங்க சவுண்ட் அசிஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து அந்த குட் லாக் இன்ஸ்டால் பண்ணிட்டு சவுண்ட் அசிஸ்ட் பண்ணி இதெல்லாம் தேவையில்லை. இதுல நேட்டிவாவே இருக்கும், எல்லாமே நேட்டிவா இருக்கும் ப்ரோ. எனக்கு அதான் இந்த சைனீஸ் சைட்ல போகும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் அதாவது ஆண்ட்ராய்டு தான், இவங்களோட ஃபிளேவர் ஆஃப் ஆண்ட்ராய்டு வந்து எப்படி இருக்கும்னா அதுக்குன்னு ஃபீச்சர்ஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஆனா பேசிக் இன்டராக்ஷன் ஒன்று பண்ணுவோம்ல, அப்போ நமக்கு காண்டாகும். ஆமா, இந்த பேசிக் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் பட் ஆனால் பெரிய பெரிய விஷயங்களை கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாத பெரிய விஷயங்களா இருக்கும் அது. ஆமாம் ப்ரோ, உண்மைதான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஓவராலாக 8 Gen 2 எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? இது வரைக்கும் நான் இந்த ஃபோன் வாங்கினது ரீசன் 8 Gen 2 தான். ஏன்னா நான் நத்திங் ஃபோன் 3க்காக வெயிட் பண்ணேன். நான் இருக்க வேண்டிய இடம் என்ன ரீசன்னா அவங்க நத்திங் ஃபோன் 3 பார்த்தீங்கன்னா 8s Gen 3ல வருது. அது வந்து அவங்களோட டாப் ஆஃப் த ப்ராசஸர் கிடையாது, கிரிப்பிள்டு ப்ராசஸராக, அதான் கிரிப்பிள் பண்ண Gen 3 ப்ராசஸர் தான். அது எந்த லட்சணத்தில் இருக்குன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு 8+ Gen 1 இல்லாட்டி 8 Gen 1 தான். அது ஆக்சுவலாக தான் அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. அதோட CPU மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் எப்படி ஃபீல் ஆகும்னா 8 Gen 2 மீட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா ISP-ஆ இருக்கட்டும், அப்புறம் மெமரி கேட்ச் வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, அப்புறம் GPU-வா இருக்கட்டும், இந்த எல்லா ஏரியாலையும் வந்து 8 Gen 2 அது மீட் பண்ணாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ நான் AnTuTu ஸ்கோர் ரன் பண்ணுறேன் ப்ரோ, இந்த மாதிரியான விஷயங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 7+ Gen 3 8s Gen 3லாம் வந்து கிட்டத்தட்ட 8 Gen 2 ரீச் ஆகிடும். சம்டைம்ஸ் ஓவர்டேக் கூட அடிக்கும் ஒரு சில ஃபோன்ஸ்லாம். ஆனால் ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து கிராஃபிக் இன்டென்சிவ் டாஸ்க்லாம் புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 8 Gen 2 மேலே வந்துடும். அது நான் எங்கேருந்து நம்ம ப்ரோ பார்க்குறேன், இப்போ ஒரு வீடியோ வந்து நான் இதுலேயே யூடியூப்ல போய் அப்லோட் பண்ணலாம் ப்ரோ. சரிங்க. அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து 7200 அல்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் பண்ணுறதுக்கு போது என்ன ஆகுனா ஒரு ஷார்ட் வீடியோ 60 செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ப்ராசஸ் ஆகி தான் உள்ளே போய் உட்காரும் ப்ரோ. அந்த ப்ராசஸிங் டைம் வந்து இப்படி காட்டும் ஒரு அனிமேஷன். அந்த அனிமேஷன் வந்து நான் S23 அல்ட்ராலேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி போகும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இதே மற்ற அது 8 Gen 2 தான், இது 7200 அல்ட்ரா இல்லாட்டி 8s Gen 3லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த டைம் மாறுது எனக்கு. அது இருக்கலே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து மற்ற ஃபோன்ஸ்லாம் போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ரைட் ப்ரோ, ரைட். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து UFS 3.1, ஸோ 4 கிடையாது, அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஃபோன் எடிட் பண்ணும்போது 1 மினிட்ல முடியுதுன்னா இதில் வந்து 1.5, அதாவது ஒரு 5 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ் கூட போகும். அது வந்து அந்த வேற வழி கிடையாது. UFS நம்ம தெரிஞ்சுதானே வாங்கியிருக்கோம், நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது எனக்கு வந்து பெரிய பெயினா ஃபீல் ஆகல ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி வேணா அந்த ஒரு ஏரியா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். USB 2 நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது வேணா நம்ம வந்து அப்பப்போ பிளக் அண்ட் ப்ளே யூஸ் பண்ணுவோம் போது நம்ம காண்டாகலாமே தவிர Type C USB 2.0னா நம்ம பென் டிரைவ் வந்து நம்ம 3.1 வச்சிருப்போம், 3.2 வச்சிருப்போம். அதை கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது பெயின்ஃபுல். நீங்க 8 GB 10 GB ஒரு 4K படம் வச்சிருக்கீங்க, அது ஃபோன்ல இருந்து பென் டிரைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிவில பார்க்கணும்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் காப்பி ஆகிறதுக்கு. அந்த டயத்துல வந்து உங்களுக்கு டிவைஸ் வேற வந்து ஹீட் ஆகும், அதுவும் இல்லாமல் பவரை ட்ராப் பண்ணும். பென்ட்ரைவே செமையா ஹீட் ஆயிடும், உண்மைதான் ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இப்போ இதே நீங்கள் வந்து OnePlus 12 வேற ஃபோன் USB 3.1 டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உண்மைதான். இல்லை இதெல்லாம் வந்து வேலிடான பாயிண்ட்ஸ். யாரெல்லாம் பார்க்கும்போது பிளக் அண்ட் ப்ளே இப்போ எப்படின்னா ப்ரோ இதில் இருக்கிற 256 GB எனக்கு பத்தல, நான் நார்மலாகவே ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணி அதுக்கு தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை பற்றி யோசிக்கலாம். USB ஆமாம், ஏன்னா நான் சாண்டிஸ்க்கு அந்த இது வச்சிருக்கேன், சாண்டிஸ்க்கு பிளக் அண்ட் ப்ளே பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் SSD வச்சிருக்கேன் ப்ரோ, அந்த ரக்டு SSD வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வித்தியாசம் தெரியும். இன்னும் கித்தனா கிலோமீட்டர் ஏன்னா அது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ். அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணும்போது ஸ்லோவஸ்ட். ஐஃபோனில் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குமே. ஆமாம், ஐஃபோனில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சாம்சங்லேயும் ஏன்னா சாம்சங் S9 Plus 3.1 எப்படின்னா 5 இயர்ஸ் முடியல அந்த ஃபோன். அது USB ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். USB ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் உடனே ஆமாம் சாம்சங்ல S9 Plusல UFS 3.1 அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆக்சுவலாக UFS 2.2 பட் ஆனால் USB பார்த்தீங்கன்னா 3.1 Gen. ஸோ அதனால் காப்பி பண்ணும்போது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் டக்குன்னு காப்பி பண்ணலாம். அதாவது ஃபோட்டோ ஸ்டோரேஜ்லாம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது, கிளிக் பண்ண உடனே முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு அதில் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா லேமேன் லெவலில் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் பேசிட்டு இருக்கோம். ஆமாம், அதனால நிறைய பேருக்கு வந்து இது புரியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்படி ஆக்சுவலாக ஒரு ஃபோன் சூஸ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக இருக்கலாம், பட் இதில் வந்து நம்ம நிறையா
ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் 12 இருக்கான ஒரு ரிவ்யூ, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா, இது நல்லா இருந்ததா அப்படின்னு மட்டும் நம்ம பேசல. நம்ம ஓவராலா வந்து அதுல இருக்கக்கூடிய ரியல் லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதுதான் ஆக்சுவலா வந்து இங்க டிஸ்கஷனா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ப்ரோ. ஓகே, ஸோ அப்போ SOC பொறுத்த வரைக்கும் அது நான் சொல்லணும்னு இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து வெயிலில் போனால் Gen 2 Gen 3 தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராசஸர். நம்ம அதுக்கு கீழே இடையில எது வந்தாலும் சரி, கீழே எது வந்தாலும் சரி, நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும், யோசிக்க கூடாது பேச. ஃபேக்ட் ப்ரோ. ஸோ மொத்தம் இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ப்ராசஸர் ஆஸ்பெக்ட்லையும். அடுத்து வந்து இப்போ கலர் OS ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும்னா கலர் OSல வந்து பார்த்தீங்கன்னா Oxygen OS 10 வரைக்கும் ஓரளவுக்கு வேற மாதிரி இருந்தது ப்ரோ. ஏன்னா 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஸ்டாக் அண்ட் ரெட் கைண்ட் ஆஃப் ஃபீல் தான். 11ல தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த Oxygen OSக்கு பேக் வந்து எப்படின்னா, அதாவது எதோட டாப்ல வந்து இந்த லேயர் பில்ட் ஆகுதுன்னும் போது கலர் OSக்கு மேலே பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க 11ல. அதனால கொஞ்சம் கலர் OS தெரியும் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஆனால் 12லேருந்து கம்ப்ளீட்டாக சந்திரமுகியாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இருந்து வந்து இப்போ வந்து கலர் OS Oxygen OS 14. அது ஆக்சுவலாக கலர் OSல இது 3rd ஜென்ரேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா 11 வந்து ஒரு மாதிரி மிக்சடு, 12, 13, 14 வந்து பியூர் கலர் OS தான். ஸோ இது எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? ப்ரோ நான் ஆக்சுவலாக இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பயங்கரமாக ஹெசிடேட் பண்ணதுக்கு ரீசன் வந்து கலர் OSோட இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு பிடிக்கல. ஸோ வாங்க வேணான்றது தாட்லேயே இருந்தேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட்வேர், நம்ம ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஒரு 1 இயர் ட்ரை பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டா உனக்கு, OnePlus கொடுப்போமே, என்ன ஸ்கோர் பண்றேன்னு பார்க்கலாம்னு நினைச்சாரு. என்ன ப்ரோ ஸ்கோர் பண்ணிட்டானா? ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக சொல்லணும்னா பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வாங்கும் போதுமே பிடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸுமே Oxygen OS வச்சிருந்தாங்க, அதாவது கலர் OS மேலே உள்ள Oxygen OS வச்சிருந்தாங்க. எனக்கு பிடிக்கல. சரி வாங்கி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு போக வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோனை தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டால்பி அட்மோஸ் கிடையாது. ஸோ நான் வந்து ரன்னிங் போகும்போது, வாக்கிங் போகும்போது அதிகமாக மியூசிக் கேட்பேன். டால்பி அட்மோஸ் இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே ஃப்ளாட் மியூசிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த திடீர்னு நீங்கள் வந்து ஒரு நல்ல மியூசிக் கேட்கும்போது தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். அந்த டயத்தில் ஆட்மோஸோட எஃபெக்ட் இல்லாதது பெரிய ஃபீல் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா HDR வந்து மெயின். HDR இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நத்திங் ஃபோன் ஒன்றில் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வீடியோ பார்க்குறேன்னா பேசிக் அக்கௌண்ட்டில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் ஹையஸ்ட் இன்டர்நெட் ஃபாஸ்ட் கனெக்ஷன் வச்சிருந்தாலுமே அது வந்து அலையாக தான் போகும். அந்த லோடாய் அதாவது எப்படி பிக்சலேட் ஆகி தான் வரும், கரெக்டான வீடு தான். பட் ஆனால் அது இந்த ஃபோனில் பார்க்கும்போது இருக்காது. நீங்கள் 1080ல் பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த வைட் ஒன் எல்லோனோட சர்டிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus வந்து இன்னைக்கு நேற்றுக்கலாம் இல்லை, ரொம்ப வருஷமாவே நெட்ஃப்ளிக்ஸ் டைப்ல இருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் வந்துடும். இது வேற ஒன்று சொன்னாங்க. ஆமாம், இதில் நான் நோட் பண்ணல, ப்ரீ இன்ஸ்டால்டாக இருந்துச்சான்ற நோட் பண்ணல. பட் ஆனால் பெருசாக நான் இதில் எதுவும் பார்க்கல. ஆப்ஸ் வந்து இவன் ப்ரீ இன்ஸ்டால்டா பிரிக் கேம்லாம் கொடுத்து என்ன சாடிப்பான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல இது இருந்துச்சான்ற நோட் இதுல இருந்திருக்கும் ப்ரோ. நோட் பண்ண OnePlusல நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும். சரிங்க ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கவே இல்ல, Spotify எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். சரி Gen 2ன்றதுனால வைஃபை கனெக்ட் பண்ணோனே எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் நோட் பண்றதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. டப்புன்னு ஆயிடும் ப்ரோ. ரெக்கமெண்டட் ஆப்ஸ்னு பார்க்கும்போது 2-3 ஆப் தான். இவன் நிறைய அப்லோட் வச்சிருக்க மாட்டான். மிஞ்சி போனா வந்து Amazon இருக்கு, வாய்ப்பு இருக்கு. Amazon இல்ல ப்ரோ, நோட்ஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் ப்ரோ. ஏன்னா நிறைய நம்ம மக்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் எந்த ஃபோன்ஸ்லாம் இன்ஸ்டால்டா இருக்கோ அந்த ஃபோன்லலாம் மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸ் ரெலவெண்டான இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. இதுவே இன்ஸ்டால் ஆகாத ஃபோன்ஸ்ல எப்படி இருக்குன்னா, நீங்க இப்போ சொன்ன அலையா வராது, அப்புறம் HDR வேலை செய்யாது. நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி வச்சு ப்ரோ. ஏன்னா நீங்க இந்த நத்திங் ஃபோன் 1க்கு கால்பை இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஏன் ஃபோன் வந்து வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஏன்னா நீங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி பார்க்கும்போது எப்படி ஐஃபோனில் இருக்கு, ஐஃபோனில் எப்படி இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கு? ஐஃபோனோட ஸ்டாண்டர்ட் வேற ப்ரோ. அதாவது எப்படின்னா ஐஃபோன் வந்து இப்போ இதில் நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கலே பிக் நேம்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபீல் வேணும்னு சொல்லி பே கூட பண்ணுவாங்க. சரிங்க, வச்சிக்க போய் தொலை. ஏன்னா இப்போ உங்களுக்கு S24 சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துருப்பீங்க, ஆண்ட்ராய்ட்லேயே வந்து HDR ஃபோட்டோஸ் ஃபோட்டோவே இன்ஸ்டாகிராம் ஆப்ல ஃபோட்டோஸே அப்லோட் பண்ணாலும் ஒரு HDR ஃபீலோட பண்ண முடியாது, S24ல மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுவான். சரிங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இத்தனை வருஷமா 1.5 லட்சம் கொடுத்து வாங்கினேன், என்னடா நீ இப்படி சொல்றேன்னா க்ளோஸா ஒர்க் பண்ணி ஆப் கூட அந்த API லெவல் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து எப்பயுமே ஆப்பிளில் பார்க்கலாம் ப்ரோ. எல்லா ஆப்புமே வந்து இவ்வளவு ஏன் ப்ரோ இருக்கலே ஜோக்கு பாருங்க, இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்னைய வரைக்கும் எனக்கு ஒரு பக் இருக்கு. சரிங்க ப்ரோ. மாச கணக்காக இருக்கு. சரிங்க ப்ரோ. யூடியூப் ஆப் பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்ல நான் எல்லா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் 1.5x தான் லிசன் பண்ணுவேன். சரிங்க ப்ரோ. ப்ரீமியம் போட்டிருக்கனால க்ளோஸ் பண்ணுவேன், பார்க்க மாட்டேன், அப்படியே லிசன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க ப்ரோ. இப்போ பட்டுன்னு பார்க்குறேன், திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் காட்டுது. இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. இடையில சரி ஒரு ஷார்ட்ஸ் தானே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், திரும்ப அந்த ஷார்ட்ஸ் முடிஞ்சதும் பேக் வந்தேன்னா அந்த வீடியோ இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஆனால் 1x மாறிடும். சரிங்க ப்ரோ. இதுவே ஐஃபோன்
இதே ஃப்ளோவை ஐஃபோனில் ட்ரை பண்ணால் 1.5xல அப்படியே இருக்கும். சரிங்க. இதே மாதிரி ஒரு பக் வந்து எனக்கு S9 ப்ளஸில் இருக்கும். எப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்காம போர்ட்ரேட்டில் பார்க்குறீங்கன்னா கீழே வந்து ட்ராக் பண்ண முடியாது, கமெண்ட்ஸ் வந்து ரோல் பண்ண முடியாது. இந்த இஷ்யூ வந்து S9ல இருந்துச்சு, ஆனால் இதில் கிடையாது. அது டிவைஸ் வந்து அந்த சின்ன சின்ன அடாப்டேஷன் மாறுது. அதே மாதிரி Android 10 டிவைசஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்கும். இன்னொரு வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய டேட்டா வந்துக்கிட்டே தான் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு டக்குனு கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்ட் பாப் ஆகிடும். ஆனால் டெக்ஸ்ட் டைப் பண்ணுவீங்க, டைப்பே ஆகாது. அது திடீர்னு கொண்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ ஹாய்ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா ஹெச் ஹைலைட் ஆகி நிற்கும், லைட்டாக ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே நின்றுட்டு இருக்கும். நீங்கள் ஹைடா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சிருப்பீங்க. பொறுமையாக திடீர்னு பார்த்தா ஹைடா டப்புன்னு வரும், ஒரு 10 செகண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அது டைப் ஆகி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளூயிடா இருக்கும். திரும்ப ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்தா ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணும்போது இப்படி ஆகும். இது வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டில் இப்போ யூடியூப் ஆப்ல இருக்க பிரச்சனை. ஆமாம் ப்ரோ. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஐஃபோனில் பார்க்க மாட்டீங்க. ஆமாம், இதெல்லாம் ஐஃபோனில் நான் பார்த்த கிடையாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஐஃபோனில் இருக்காது. அது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஆப் லெவலில் சீம்லெஸ்ஸாக இருக்கும், பட் ஆனால் ஓஎஸ் லெவலில் நமக்கு டென்ஷன் ஆகும். சரி, நிறைய ஜோக்ஸ் ஆக்சுவலி அப்படின்னா கூகுளோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸே கூகுள் இங்க் அந்த ஆப்பே வந்து ஐஃபோனில் செம்ம ஸ்மூத்தாகவும் சூப்பரான ஆப்ஷன்ஸோட இருக்கும். கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கலாம், கூகுள் டிரைவ் ஆப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்து நீங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அதே ஆப் அப்படியே நம்ம ஆண்ட்ராய்ட் சைடில் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஃபோன்ஸில் சூப்பராக இருக்கும், என்ட்ரி லெவல் ஃபோன்ஸில் சம்டைம்ஸ் சொதப்புற மாதிரிலாம் இருக்கும். நிறைய பார்க்கலாம். ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்து ப்ரோ, சாஃப்ட்வேர் ஒரு பக்கம் நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்கிறனால கலர் வைஸ்க்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க போகிற பக்கம் பார்த்தா. ப்ரோ அது ஆக்சுவலாக எப்படின்னா எனக்கு சாம்சங்லேருந்து எதுவுமே மிஸ் பண்ணாத ஃபீலே வந்துருச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. அதாவது எப்படின்னா நத்திங் ஃபோன் எனக்கு எதுவுமே இல்லாத ஃபீல் இருந்துச்சு. அதாவது நம்ம கஸ்டமைசேஷன்றது செகண்ட் விஷயம், பட் ஆனால் சாம்சங்லேருந்து. சரி, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், இன்டரப்ட் பண்ணி கேட்குறேன். என்னன்னா கால் பே கொடுக்குற ஹைப்பு ஒர்த்தா இல்லையா? எனக்கு இதை கரெக்டாக சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா நான் ஏதாவது சொன்னேன்னா பாதி பேர் கோச்சிக்கிறாங்க. இல்லை, அது வந்து நத்திங்கோட ஃபாலோவர்ஸாக இருந்தால் நீங்கள் ஒர்த்து நினச்சிங்க. ஓகே, நத்திங்கோட ஃபாலோவரா? நத்திங் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஆக்டிவ் மெம்பரா? அப்போ உங்களுக்கு ஒருத்தங்க போங்க. ஆனால் என்னன்னா அவங்க வந்து ஓவராக ஹைப் பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் ஹைப் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு அது யூஸாக இருக்கலாம், யூஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஹைப் உங்களுக்கு ஒர்த்தான்றது தான் முக்கியம். அதுதான் மேட்ரு. கிளிப் லைட்டை வந்து அவ்வளோ ஹைப் பண்ணாங்க, பட் ஆனால் எனக்கு பெருசாக அது யூஸே ஆகலை. கடைசியாக எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டார் அந்த ஃபோனை. பிடிச்சிருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் எடுத்துக்கங்க, பட் ஆனால் அதை வந்து அவ்வளோ ஹைப் பண்ணுன்ற அவசியம் இல்லையே. அது என்ன மறந்துடுது ப்ரோ, எனக்குலாம் மறந்துடுது. அப்படி ஒரு லைட் இருக்குங்கிறதே மறந்து எனக்குமே ஞாபகம் இல்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் வந்து அந்த பாக்ஸி டிசைன் ரொம்ப பல்கியாக இருக்கும். ஸோ நத்திங் ஃபோனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் எனக்கு ரொம்ப பல்காது. இது இந்த ஃபோன் வந்து 6.78 இன்ச் எனக்கு பல்காவே ஃபீல் ஆகுது. இதோட டிசைன் ஆஸ்பெக்ட் ஏன்னா கார்னர்ஸும் கர்வ்டு, சைட்ஸும் கர்வ்டு, ரவுண்ட் ஃபீல் இருக்கும். கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். எல்லா கேஸுமே சூப்பராக அடாக்ட் ஆகுது. ஸோ நத்திங்கு கேஸு ஃபைண்டே பண்ண முடியாது, ஃபைன் பண்ணி போட்டாலுமே திக்காக இருக்கும். பட் ஆனால் இது இந்த பிரச்சனை இந்த ஃபோனில் கிடையாது. மேபி எர்கனாமிக்ஸ் படி பார்க்கும்போது நல்லா ஸ்கோர். அவங்களோட ப்ளஸ் என்னன்னா இப்போதைக்கு நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கா திக்கான பெசல் கொடுத்தாலும் சிமெட்ரிக்கா கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் சிமெட்ரிக்கா போகும், அவ்வளோதாங்க. என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓவரால் ப்ரோ ஃபைனல் கிட்டத்தட்ட ஃபைனல் டச் பேட்டரி லைஃப் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. அது இந்த சார்ஜிங்கோட சேர்ந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக சார்ஜிங் வந்து பார்க்கும்போது இந்த ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸில் அந்த சார்ஜ் கவர் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் என்னன்னா ஒரு சில பேர் வந்து ஃபார்ம்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணி சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரி ரீகாலிபிரேட் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சரி ரொம்ப ட்ரை பண்ண வேணாம், ஸோ 20% ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா 20% எனக்கு வந்து எப்படின்னா பேட்டரி ஆங்ஸைட்டி அதிகமாக இருந்தது, போய் எப்படா ஃபோனை சார்ஜ் போடுவோன்ற ஆங்ஸைட்டி வந்துருச்சு. ஏன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் சார்ஜ் போட்டாலே திடீர்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் போட மாட்டேன், எங்கடா டைப் சி எங்கடா காணும், எப்படா சார்ஜ் போடலாம்ன்ற கண்டிஷன் எனக்கு வந்துருச்சு. வேற லெவல் பாயிண்ட். அதனால வந்து எப்படா 30% இப்போ சார்ஜ் போடுவோமா அப்புறமேல் போடுவோமா, சரி ஓகே ரன்னிங் 30ல இருந்து 20 போறதுக்கே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும் யூஸ் பண்ணாதான். ஆமா, சம்டைம்ஸ் நான் 30% வச்சுட்டு வாக்கிங் ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு சார்ஜ் எவ்வளோ இருக்கும், 25 தான் இருக்கா, சரி நாளைக்கு காலைல சார்ஜ் போட்டுப்போம். காலைல எஞ்சி பார்த்தோம்னா 15% இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பை நிற்குது இந்த ஃபோனில், ஸ்டாண்ட் பை நிற்குது. சார்ஜிங் ஸ்பீடை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 30ல் வந்து 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 40% போகுது. நான் நிறையா அதில் கொஞ்சம் விளையாண்டுட்டு செட்டிங்ஸ்லாம் நிறையா மாற்றிட்டேன். ஸோ அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ 80% வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த 80% வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஃபோன் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. சார்ஜிங்லேருந்து ஸ்டாண்ட் பைலேருந்து எல்லாமே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுச்சு. பட் ஆனால் இப்போ கரெக்டான செட்டிங்ஸ் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனை வந்து 100% வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணால் பேட்டரி நிற்காதுன்னு சொல்லிட்டு. அவங்க 1600 சைக்கிள் சொல்கிறான். You get double the battery lifespan for industry-leading longevity. 1600 charge cycles. 2 days once தான் நம்ம சார்ஜ் போடுறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸ் தான் ஒரு இயருக்கே நம்ம சார்ஜ் போட போகிறோம். பெருசாக யோசிக்க தேவையில்ல. 100% வச்சுக்கலாம்ன்ற ப்ரோ. ஆமா, 1600 சைக்கிள் எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் 1600னா பர் டேக்கு ஒன்ஸ்னு போட்டாலே அது 4 இயர்ஸ் கிட்ட வருது இல்லை நமக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம 100% சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமே. பாயிண்ட் தான் ப்ரோ, பாயிண்ட் தான். ஏன்னா
8 hours தான் யூஸ் பண்ணுறோம், 2 days வரைக்கும் சார்ஜ் நிற்குது. இன்றைக்கி காலைல போட்டோன்னா சரி நெக்ஸ்ட் டே சார்ஜ் போட போகிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் காலையிலையோ இல்லை மத்தியானமோ தான் சார்ஜ் போட போகிறோம். அப்போ பிரச்சனை இல்லையா, நமக்கு 100% சார்ஜ் போட்டுக்கலாம். பேட்டரி ஹெல்த்தை பற்றி நம்ம யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. இதுவும் வேலிடான பாயிண்ட் ப்ரோ. ஸோ நான் இது எதுக்காக கேட்டேன்னா, இப்போது பேட்டரின்னு வரும்போது நான் சொல்கிறேன், ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சீரிஸோ இல்லாட்டி இப்போ இருக்க ப்ளஸ் சீரிஸோ போனால் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆனால் அந்த ப்ளஸ்லேயோ இல்லாட்டி மேக்ஸ்லேயோ போனால் கூட ஆனால் ஏன் ஹெல்த் ட்ராப் ஆகுதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. அதுவும் நம்ம 20 வாட் சார்ஜிங்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், பழைய ஆப்பிளோட 5 வாட் பிரிக் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக ஹெல்த் வந்து பாதிக்கப்படலை. நான் லைவாகவே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அந்த பழைய 5 வாட் பிரிக் யூஸ் பண்ணால் சார்ஜிங் டைம் ரொம்ப அதிகம். ஆனால் ஐஃபோன் வந்து சேஃபாக ஃபீல் ஆகுது. அந்த ஹெல்த் வந்து அவ்வளோ ஈஸியாக ட்ராப்பே ஆக மாட்டேங்குது. 1% ட்ராப் ஆகுறதுக்கு எனக்கு 6 monthsலாம் ஆச்சு. ஆமாம் ப்ரோ. அடுத்த % ட்ராப் ஆகுறதுக்கு ட்ராப்பே ஆகல, அதுக்குள்ள ஃபோனே வித்துட்டேன். ஆமாம், போயிட்டே இருந்தது. 99லேயே வச்சிருந்தேன் 12 mini. கடைசியில் நான் விற்கும் போதும் 99 தான். கிட்டத்தட்ட 10 மாதம் யூஸ் பண்ணியாச்சு. 99லேயே தான் இருந்தது. ஆனால் நான் எப்படி சார்ஜ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பிசியில் USB 2 போர்ட் இருக்கும். இப்போ ப்ளூ கலர் போர்ட் சொல்ல, நான் இன்னும் பழைய போர்ட்டை சொல்கிறேன், ஒயிட் கலர் போர்ட். அதில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து என்னோட லைட்னிங் கேபிள் தொங்கிக்கிட்டே இருக்கும், A2 லைட்னிங். அதில் தான் என்னோட 12 mini நான் சார்ஜ் போட்டே இருப்பேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டாப் அப் சார்ஜரு. அது என்னோட சார்ஜிங் இது வந்து அப்படி தான். என்னென்னா வந்து ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுப்பேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு வைங்களேன், பார்ப்பேன் ஓகே எவ்வளோ இருக்குது, 50 இருக்குது, சரி பரவாயில்லன்னு அப்படியே வைப்பேன். திரும்ப வந்து யூஸ் பண்ணுவேன், ஒரு 40 வந்துருச்சுன்னு வைங்களேன், போய் மாட்டிடுவேன். மாட்டினா என்ன ஆகிடும்னா ஏறும் 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 மணிக்கணக்காக ஏறிட்டு இருக்கும். அடுத்து வேறு ஒரு ஷார்ட்ஸ் போடணும்னு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 65 70 தான் இருக்கும். எடுத்து திரும்ப நான் போட்டு திரும்ப பாயிண்ட் வேலிட் ப்ரோ. ஏன்னா இப்போ நான் SE யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 20 வாட் சார்ஜில் போடும்போது கூட எனக்கு ஹெல்த் ஃபாஸ்ட்டாக ட்ராப் ஆச்சு. இப்போ நான் லேப்டாப்பில் சார்ஜ் போடுறேன், டைப் சி கேபிள் லேப்டாப்பில் 5 வாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லேப்டாப்பில் சார்ஜிங் போட்டுருக்கேன், அதில் போடுறேன். இப்போ நான் ஹெல்த் பார்த்தீங்கன்னா 87லேயே தான் நிற்குது. எனக்கு டக்குன்னு 87க்கு வந்தது, இப்போ 87லேயே தான் இருக்குது. 87லேருந்து கீழே எப்படா அந்த 1% வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் வரல, 3 மாசமா ஆச்சு. ஸோ இது எதுக்காக சொன்னேன்னா, ஒன்றும் இல்லை, சைனீஸை இந்த இடத்துலையும் அகைன் எனக்கு பாராட்ட தோணுது. சைனாவை கழுவி ஊற்றாத ஆளே கிடையாதுங்க. நான் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு பேட்ரியாட்டிசம் இப்படிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் சைனீஸ் அதாவது ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதை பற்றிலாம் கூட பேசியிருப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணி தொலைகிறது, நம்மளும் அப்படி பண்ணி தான் ஆகணும். நம்ம அதை பண்ணணும், நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல, பட் அவங்க பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ப்ரோ ஷாமியில் ஒரு ஃபோனு, அப்புறம் விவோவில் ஒரு ஃபோன், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 6000 mAh 6000 mAh வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த 1600 சைக்கிள் 2000 சைக்கிள்லாம் போயிட்டாங்க. 6000 mAh வந்து நீங்கள் இத்தனை சைக்கிள்ஸ் போனதுக்கப்புறம் 1500 வச்சுக்கோங்களேன், சும்மா அதுவே பெருசு தான். அப்போ தான் உங்களுக்கு வந்து 20% ஆஃப் த பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகும். எனக்கு என்ன ஷாக்னா 6000 mAhலேருந்து 20% கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். சரி 1200 mAh காலி ஆகணும். அப்போ 4800. டேய் என்னடா 4800 பாக்கி இருக்குமாடா அத்தனை சைக்கிளுக்கு அப்புறம் அப்படி இருந்தது. 4800 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நாளுக்கு மேலே பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் அந்த OnePlus ரவுண்ட் டேபிள் மீட்டிங் போயிருந்தோம் ப்ரோ. அப்போ வந்து நிறைய பேர் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, பேட்டரியோட நீங்கள் இந்த அளவுக்கு பேட்டரி ஹெல்த் எப்படி ரீட்டைன் பண்ணுறீங்க, இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துன்ற கொஸ்டின் வந்து ஒருத்தர் ரைஸ் பண்ணார். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து கிராஃபைட் கூலிங் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அந்த இந்த வேப்பர் சேம்பரை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சிப்செட் கவர் பண்ணியிருக்கிறத விட அதிகமாக நாங்கள் பேட்டரியை தான் கவர் பண்ணியிருப்போம்னு சொன்னாங்க. You'll notice as it comes up that we get our first peak at the dual cryo-velocity cooling system. Not only cools the processor, but also the battery during charging. ஸோ என்னன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோன் வந்து, அதாவது டெம்பரேச்சர் தான் வந்து பேட்டரி எஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர். உண்மை ப்ரோ. ஸோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு பேட்டரியோட ஹெல்த் ரீட்டைன் ஆகுன்றது அவங்களோட ஆன்சர். இல்லை இது வேலிடான பாயிண்ட்டு. இதை நான் வந்து OnePlus 12ல ஃபீல் பண்ணேன், 12Rல ஃபீல் பண்ணேன், S23ல நான் தாராளமாக S23 அல்ட்ராவில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் ப்ரோ ஆச்சு? 37 நிமிஷம் பேசியிருக்கோம் ப்ரோ. ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ. 37 நிமிஷமாக தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ நான் ஃபோனை போய் தொட்டேன்னா வாமா இருக்கும் அப்படியே கொதிக்கிற மாதிரிலாம் இருக்காது, வாமா இருக்கும். இப்போ நம்ம வீடியோ முடிச்சுட்டு நான் கட் பண்ணுறேன்ல, கட் பண்ணி அடுத்த 2 மினிட்ஸில் ஃபோன் நார்மல் ஆகிடும். அதான் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 1 minute கூட ஆகாது ப்ரோ. ஸோ டக்குன்னு எனக்கு அதுதான் ஆக்சுவலாக என்னென்னா, பேட்டரி சார்ஜ் ஆகும்போது எவ்வளோ ஹீட் ஆகுதோ அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக குறையுதுன்றது தான் ஃபோனோட பேட்டரி ஹெல்த்துக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. இதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் ஆனால் நம்ம கம்யூனிட்டி ஃபார்ம்லேயே அதான் பார்த்தேன். இல்லை இந்த விஷயம் டெம்பரேச்சர் தான் வேறு லெவலான பாயிண்ட்டு. ஸோ அதாங்க மொத்தம் வந்து OnePlus 12R பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை வந்து சேர்ந்துருக்கும். இப்போ இதில் வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, S9 Plusலேருந்து iPhone 11 Proலேருந்து நத்திங் ஃபோன் 1லேருந்து ஒருத்தர் 12Rக்கு வரும்போது என்ன ஃபீல், அந்த டிரான்சிஷனை ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். லென்த்தியான வீடியோ தான், ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் 12R பற்றி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் துரை as well as நம்ம மணி ப்ரோ 2 பேரையுமே ஒன்றா உட்கார வச்சு 2 பேருக்குமே டே டு டே பேசிஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கலான்னு இருக்கேன். அப்படி உங்களுக்கு என்ன கொஸ்டின் தோணுதோ தயவு செய்து #ASKUSB ஹேஷ்டேகை போட்டு 12R பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ தயவு செய்து இந்த வீடியோ கீழே நீங்கள் அதை வந்து கமெண்ட்டாக பதிவு பண்ணலாம். நான் அதை வந்து அப்படியே 2 பேர்கிட்டே கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா 2 பேருக்குமே டிஃப்ரெண்டான யூசர்ஸ். அவர் வந்து உங்களோட நேச்சர் என்ன ப்ரோ, நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐடி ப்ரோ. ஐடி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஹோட்டலில் மேனேஜர் ரோலு. ஸோ அவரோட ரோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட ரோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகிடுவார்னா ஃபோனை விட்டு டிஎன்டி மாதிரி ஆகிடுவார். இப்போ முக்கியமான ஒர்க்குள்ளலாம் போகும்போது என்னென்னா ஃபோன் கிட்டத்தட்ட அப்படியே ஓரமாக டிஸ்டர்பே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்டாகவே ரொம்ப ஆக்டிவாக ஒரு காலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா டிவிஷன்ஸையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மோஸ்ட்லி மொபைல் நெட்ஒர்க்கில் இருப்பார், நான் வைஃபை நெட்ஒர்க்கில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது ஒரே கேள்வி தான், ஆனால் 2 பேரோட பதிலும் மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ ஓகே, ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பரான பாயிண்ட்ஸ், நிறைய வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம இப்போ பேசியிருக்கோம். ஸோ மக்களோட ஃபீட்பேக்கும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி, தேங்க்யூ ப்ரோ. மணிபாரதி பார்த்தீங்களா, உங்களுக்கும் சேர்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம்.